Hello guys, போன வீடியோல நம்ம இண்டெக்ஸ்னா என்ன அதோட ஃபங்க்ஷனாலிட்டிலாம் என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம SQL functionsனா என்ன இதோட ஃபங்க்ஷனாலிட்டிலாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? So SQL functions. ஓகேவா? So functions அப்படினா என்ன அப்படினா function must return value. ஓகேவா? நம்ம ஒரு input parameter கொடுக்கிறோம் அப்படினா கண்டிப்பா நமக்கு வந்து output அப்படிங்கற ஒண்ணே வந்து ரிட்டர்ன் பண்ணனும். ஓகேவா? So இதுதான் வந்து function. ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன அப்படினா manipulate output data. எனக்கு வந்து ஒரு query இருக்கு. அந்த query நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ண அப்புறம் எனக்கு அவுட்புட் வருது. அந்த அவுட்புட்ல வர ரிசல்ட்ட வந்து நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணனும் இல்லனா ஏதாச்சும் ஃபார்மட் பண்ணி அந்த டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணனும் அப்படினா அது வந்து நம்ம இந்த SQL functionsல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்து என்ன அப்படினா perform calculations on data. ஓகேவா? அதாவது என்ன அப்படினா நம்ம வந்து ஏதாவது கால்குலேஷன் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து இந்த SQL functions வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து என்ன அப்படினா dual table அப்படினா என்ன அப்படினா இது வந்து Oracleால ப்ரொவைட் பண்ணப்பட்ட ஒரு predefined table. ஓகேவா? சோ Oracleே நமக்கு வந்து நம்ம டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது predefinedா வந்து ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. அந்த டேபிளோட பேர் என்ன அப்படினா dual. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க நம்ம ஒரு ஃபோன் வாங்குறோம் அப்படினா நம்ம ஃபோன் வாங்குற புதுசுல வந்து பாத்தீங்க அப்படினா ஏதாச்சும் இமேजेस இருக்கும் இல்லனா ஏதாச்சும் சாங்ஸ்லாம் இருக்கும். கரெக்ட்டா? சோ அதெல்லாம் என்ன அப்படினா அந்த கம்பெனிகாரங்களே வந்து நமக்கு predefinedா வந்து இமேजेस சாங்ஸ்லாம் வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அது மாதிரி தான் Oracle வந்து நமக்கு என்ன அப்படினா நம்ம டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது predefinedா ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. அந்த டேபிளோட பேர் என்ன அப்படினா dual table. ஓகேவா? சோ இந்த dual tableோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படினா ஒரு காலம் இருக்கும் ஒரு ரோ இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் வந்து dual tableோட ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஆனா வேல்யூஸ் எதுமே இருக்காது. ஓகேவா? சோ எம்ப்டியா தான் இருக்கும். ஓகேவா? சோ dual tableோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படினா ஒரு காலம் இருக்கும் ஒரு ரோ இருக்கும் ஆனா வேல்யூஸ் எதுமே இருக்காது. ஓகேவா? அடுத்து என்ன அப்படினா it can be accessed by all users in the DB. ஓகேவா? அதாவது என்ன அப்படினா எனக்கு வந்து டேட்டாபேஸ் இருக்கு. அந்த டேட்டாபேஸ்ல நான் நிறைய யூசரை கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த எல்லா யூசராலயும் எனக்கு இந்த dual அப்படிங்கற டேபிளை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து என்ன அப்படினா it is also called as a dummy table. ஓகேவா? இது வந்து என்ன சொல்வாங்க அப்படினா ஒரு டம்மி டேபிள் அப்படினு சொல்வாங்க. ஓகேவா? சோ இது எதுக்கு டம்மி டேபிள் அப்படினு சொல்றாங்க அப்படினா நமக்கு ஒரு ரோ இருக்கும் ஒரு காலம் இருக்கும். அதுல வந்து வேல்யூ எதுமே இருக்காது. கரெக்ட்டா? சோ அதுல வேல்யூ எதுமே இல்ல அப்படினா அது வந்து என்ன சொல்வாங்க empty table அப்படினு சொல்வாங்க. கரெக்ட்டா? சோ அந்த empty tableல தான் என்ன சொல்றாங்க அப்படினா dummy table அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. சோ இப்போ நம்ம இந்த dual table பத்தி நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாப்போம். இப்போ எனக்கு பாத்தீங்க அப்படினா நான் வந்து ஒரு query எழுதுறேன். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு காலம் நேம். கரெக்ட்டா? சோ அதே மாதிரி தான் இந்த எம்ப்ளாயிஸ் அப்படின்றது நமக்கு என்னது ஒரு டேபிள் நேம். ஓகேவா? அதாவது என்ன அப்படினா செலக்ட் கிளாஸ்ல எனக்கு என்னதான் வரணும் அப்படினா காலம் நேம்ஸ் தான் வரணும். அதே மாதிரி from classல எனக்கு என்னதான் வரணும் அப்படினா டேபிள் நேம்ஸ் தான் வரணும். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு செலக்ட் query எழுதுறேன். ஓகேவா? நான் என்ன சொல்றேன் அப்படினா select one from dual அப்படினா கொடுக்கிறேன். ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படினா எனக்கு செலக்ட்க்கு அடுத்து என்ன இருக்கு அப்படினா 1 அப்படின்றது இருக்கு. சோ அப்ப இந்த 1 அப்படின்றது என்ன அப்படினா எனக்கு வந்து ஒரு காலம் நேம். அது ஓகேவா? அடுத்து from classல எனக்கு என்னதான் இருக்கணும் அப்படினா டேபிள் நேம் தான் இருக்கணும். அப்ப இந்த dual அப்படின்றது வந்து நமக்கு ஒரு டேபிள். ஓகேவா? சோ இந்த dual அப்படின்றது என்ன அப்படினா Oracleால predefined பண்ணப்பட்ட டேபிள் தான் இந்த dual அப்படின்ற அந்த டேபிள். ஓகேவா? சோ இப்போ நான் அந்த query எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படினா எனக்கு என்ன சொல்லுது அப்படினா காலம் நேம்ல 1 அப்படின்றது காட்டுது. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா வேல்யூலயும் எனக்கு 1 அப்படின்றத பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? சோ இப்போ இதல நான் என்ன பண்ண போறேன் அப்படினா ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ண போறேன். ஓகேவா? நான் என்ன சொல்றேன் அப்படினா 1 + 5 அப்படின்றத கொடுக்கிறேன். ஓகேவா? இப்போ கொடுத்துட்டு நான் இத எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படினா எனக்கு இந்த 1 + 5 அப்படின்றது எனக்கு காலம் நேமா மாறிடும். இந்த வர அவுட்புட் 1 + 5ல வந்து 6 அப்படின்ற அந்த அவுட்புட் வரும். அந்த அவுட்புட் பாத்தீங்க அப்படினா எனக்கு அவுட்புட்ல வந்துரும். ஓகேவா? சோ இந்த 1 + 5 அப்படின்றது நமக்கு காலம் நேமா வந்துரும். இதுல வர ரிசல்ட் வந்து நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும். ஓகேவா? சோ இது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? சோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்க வந்து இந்த செலக்ட் கிளாஸ்ல இன்சர்ட் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. அது எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா எனக்கு நம்பர்ஸ் அப்படின்றது வேணாம். நான் என்ன பண்றேன் ஒரு ஸ்ட்ரிங்க வந்து இன்சர்ட் பண்றேன். ஓகேவா? நான் என்ன சொல்றேன் அப்படினா ஹாய் அப்படின்ற ஸ்ட்ரிங்க கொடுக்கிறேன். ஓகேவா? இப்போ கொடுத்துட்டு நான் இத எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படினா எனக்கு இந்த சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து வர அந்த ஸ்ட்ரிங் பாத்தீங்க அப்படினா எனக்கு காலம் நேமா மாறிடும். அந்த இது சிங்கிள் கோட்ஸ்க்கு உள்ள இருக்கிற அந்த வேல்யூ எனக்கு வேல்யூவா பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சோ இதுதான் வந்து dual tableோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? அதாவது என்ன அப்படினா அந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படினா ஒரு காலம் இருக்கும் ஒரு ரோ இருக்கும். ஆனா அந்த காலமுக்கு எந்த வேல்யூவும் இருக்காது ரோக்கும் எந்த வேல்யூவும் இருக்காது. வெறும் எம்ப்டியா தான் இருக்கும். நம்ம என்ன வேல்யூ கொடுக்கிறோமோ அதே வேல்யூவை நம்மளால எடுத்துக்க முடியும். ஓகேவா? சோ இதுதான் வந்து dual tableோட ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்து என்ன அப்படினா டைப்ஸ் ஆஃப் SQL functions. ஓகேவா? SQL functionsல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ அதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்
இன்னொன்று வந்து மல்டி ரோ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ மல்டி ரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மல்டி ரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா works upon a group of rows and return one result. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா எனக்கு வந்து குரூப் ஆஃப் ரோஸ் இருக்கு. ஓகேவா? அதாவது நிறைய ரோ இருக்கு. அந்த ரோ எல்லாத்தையும் சேர்த்து ஒர்க் பண்ணி சிங்கிள் அவுட்புட் எனக்கு கொடுக்குது அப்படின்னா அது வந்து மல்டி ரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மல்டி ரோ ஃபங்க்ஷன் நம்ம எங்க பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் படிக்கும் போது நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த சம் மேக்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த சம் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணியிருப்போம், ஒரு காலம் நேமா டிஃபைன் பண்ணியிருப்போம். அந்த காலம்னா அந்த காலம்ல ஏகப்பட்ட ரோஸ் இருக்கும். ஸோ இந்த எல்லா ரோஸும் சம் பண்ணி கடைசியாக நம்மளுக்கு ஒரே ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குது. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து மல்டி ரோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது எனக்கு எல்லா ரோவையும் ஒர்க் பண்ணி கடைசியில் எனக்கு ஒரே ஒரு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா அது வந்து மல்டி ரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ மல்டி ரோ ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, இல்லைனா குரூப் பை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்படின்றத டாப்பிக்கை வந்து ஏற்கனவே பார்த்துருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனும் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் நம்ம மின், மேக்ஸ், சம், ஆவரேஜ், கவுண்ட் அது எல்லாமே பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன். சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா works on a single row and return one output per row. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா எனக்கு ரோ பை ரோவா ஆக்சஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட்டை வந்து ரோ பை ரோவா கொடுக்குது அப்படின்னா அது வந்து சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எனக்கு வந்து நிறைய ரோ நான் வந்து இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன். ஆனால் அது என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு ரோ பை ரோவா இல்லை ஒரு ரோவா ஆக்சஸ் பண்ணி எனக்கு அந்த ரிசல்ட்டை வந்து எனக்கு ஒரு ரோவா எனக்கு ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னா அது வந்து சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா அக்செப்ட்ஸ் ஆர்குமெண்ட் அண்ட் ரிட்டர்ன் ஒன் வேல்யூ. ஓகேவா? அதாவது நம்ம ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு கடைசியாக நம்மளுக்கு ஒரே ஒரு ரிசல்ட் ஒன்று தான் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம பாஸ் பண்ண போற இன்புட் பாராமீட்டர்ஸ். ஓகேவா? நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ண போற இன்புட் பாராமீட்டர்ஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது can be used as a nested function. ஓகேவா? அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெஸ்டட் ஃபங்க்ஷனாகவும் நம்ம இந்த சிங்கிள் ரோ ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெஸ்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இல்லை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து நெஸ்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த சிங்கிள் ரோ ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? நம்ம எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோமோ அந்த ஃபங்க்ஷனுக்கான நேமை கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோமோ அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம கொடுக்க போற இன்புட் பாராமீட்டர்ஸ் தான் வந்து ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன். ஓகேவா? சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ல மொத்தம் ஒரு 5 டைப் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஜெனரல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா நல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? செகண்ட் என்ன அப்படின்னா கேரக்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தேர்ட் என்ன அப்படின்னா நம்பர் ஃபங்க்ஷன். ஃபோர்த் என்ன அப்படின்னா டேட் ஃபங்க்ஷன். ஃபிஃப்த் வந்து கன்வர்ஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிங்கிள் ரோ ஃபங்க்ஷனோட டைப்ஸ். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜெனரல் ஃபங்க்ஷன் இல்லைனா நல் ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.